எனக்கு திரும்பி போக பிடிக்கலடா. எப்படி திரும்பி போவேன்? அதான் மூஞ்சி லட்சம் மாதிரி பேசிட்டு வந்துட்டேன். அவங்க வேணா மாறி இருக்கலாம், ஆனால் என்னால் மறக்க முடியல. மறுபடியும் அதே கூட்டம், அதே ஆளுங்க. நமக்கு என்ன செய்யணும்னு தெரியாதா? நீ அடிக்கடி சொல்லுவியே, அடிச்சா ஆக்கர் அடிக்கணும்னு. அதான்டா கரெக்டு. இப்போ நம்பிக்கை இருக்குடா. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நம்ம எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம், இருக்கவே மாட்டோம். டேய், நாங்க திரும்ப வரணும்னு நீ ஆசைப்படுறியாடா? ஏன் பேசாம இருக்க? டேய் டேய் பதில் சொல்டா. எனக்கு முன்னால பிறந்தவன் தானே நீ. என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரியாத உனக்கு? லிமிட் இருக்கணும். இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. பந்தங்களுக்கு இருக்கணும், பாசத்துக்கு இருக்கணும், பொறுமைக்கு கூட இருக்கணும். லிமிட் இருக்கணுமா? லிமிட். ஏதாவது சொன்னா எனக்கு தெரியாதான்னு கேட்கறது. அப்ப தெரிஞ்சா ஏதாவது செஞ்சிருக்கலாம்ல. எப்ப பார்த்தாலும் எது நல்லது எது கெட்டதுன்னு பேசியே பொழுது போக்குறது. அதுக்கு சென்டிமெண்ட்டை வேற துணைக்கு சேர்த்துக்கிறது. ஏதாவது சொன்னா நீ ஃபீல் ஆகுறது இல்லை நான் ஃபீல் ஆகுறது. இப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னா அப்புறம் சாகறது கூட தைரியம் வராதுடா நம்ம 2 பேருக்கும். பெரியவனே, சின்ன கூட்டிட்டு வா. எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதம். சின்னவனே, போகும்போது சாமி பிரசாதம் வாங்கிட்டு போனோம், வந்துடாதீங்க. அவட்டையும் சொல்லு. அருமையான தரிசனம் பாரு. ஜெய் ஸ்ரீராம். அண்ணே, ஏங்க மாப்பிள நல்லா இருக்கீங்களா? நம்ம மாப்பிள. வணக்கங்க. வணக்கம்யா. சீதா கூட வந்திருக்காங்க. பரவாயில்ல, வாங்க. இன்ஸ்பெக்டர் சார், அங்க நீல கலர் துண்டு போட்டிருக்காருல பெரியவர், அவரை போய் அழைச்சிட்டு வாங்க. ஓகே சார். ஐயா, உங்களை எம்எல்ஏ வாங்க. வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க, தூக்குங்க. நானா? வாங்க வாங்க. இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. தூக்குங்க. சந்தோஷம் தானே? ஜெய் ஸ்ரீராம். சாமி பாதத்தில் வச்சு எடுத்துட்டு வந்த துண்டு கழுத்துல போட்டு ஸ்ரீராம். ஜெய்
எடுத்து சார். சீக்கிரம் சரிங்க சார். சார் துரோகி சார் சாக்கடிக்கும் சார். போய் போய் உயிரை காப்பாத்திக்க. சீக்கிரமா அனுப்பி வைங்க. தள்ளுப்பா. எவ்வளவு பதட்டப்பட்டாங்களா ஜனங்க பாவம். 15 நிமிஷத்துல மொத்தமா அல்லோல கல்லோல பட்டுடுச்சு. 2 பேரும் நல்லா பண்ணீங்கடா, நல்லா காப்பாத்துனீங்க. அப்படித்தான் இருக்கணும். அது இருந்தா போதும்டா, மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான். இந்த கூட்டத்துல தைரியசாலி, பயந்தாங்கொழி, பணக்காரன், ஏழை, டாக்டர், பியூர், இப்படி எல்லாரும் இருக்காங்க. எல்லாருடைய வேண்டுதலும் ஒண்ணுதான், தெய்வமே நான் ரொம்ப நல்லவன் என்னை காப்பாத்து, நான் ரொம்ப நல்லவன் என்னை காப்பாத்து. ஆனா இவங்களை பார்த்து நான் கிண்டல்லாம் பண்ணல, அந்த மாதிரி எண்ணமும் எனக்கு இல்லை. மனுஷங்கள்லாம் நல்லவங்க, பிறக்கிறப்ப எல்லாருமே நல்லவங்க தான். ரொம்ப கெட்டவனுக்குள்ளேயும் ஒரு நல்லவன் இருப்போம். என்ன கொடுத்தேன் நான் உங்களுக்கு? சொத்து, நிலம் ஏதாவது கொடுத்தேனா? ரெக்கைய கொடுத்த பழங்கடான்னு. ஒரு சாதாரண மனுஷனா என்னால முடிஞ்சது அதுதான். ஆனா ஒரு அன்பான குடும்பம் என்கிட்ட இருக்கு.
இந்த உலகத்துல அதை விட பெருசு என்ன இருக்கு? இதவா, இந்த ஜென்மத்துல இவன் உனக்கு அண்ணன், இந்த ஜென்மத்துல அவன் உனக்கு தம்பி, இந்த ஜென்மத்துல நான் உனக்கு அப்பா. ஜென்மத்தை விடுறா, இவரை பார்க்க அடுத்த தடவை உருவமானே தெரியாது. அதனால தான் பார்க்குற மனுஷங்க கிட்ட புன்சிரிப்போட பழகிக்கிட்டு போனா போதும்.